KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். சோ என்ன நடந்துருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எப்பயும் போல திங்கட்கிழமை ஆனாலே இந்த நாமினேஷன், சனிக்கிழமை. ஆமா, நேற்று நம்ம ஜோசக்கார மாதிரி சொன்னோமே, கரெக்டா 12 பேர் நாமினேஷன் நாளைக்கு. என்ன சார் சொல்றீங்க? என்ன நடந்துச்சா? நடந்துருச்சு. முத்துனது கழிச்சிருக்காரு நைட்டு தீபக் கிட்ட உட்காந்து பேசும்போது, ஏன்னா 4 பேர் குத்துவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி 4 பேர் குத்துறாங்க. எப்படி சார் கணிக்கிறாங்க இதெல்லாம்? கணிப்பு அப்படியே ஒன்னொன்னு. அது 8 கிரகணமும் ஒன்றாய் சேர்ந்த ஒருவன் சிம் கார்டு இருந்தாலும் பேசலாம், சிம் கார்டு இல்லாமலும் பேசலாம். அந்த மாதிரி அவ்வளவு தூரம் கணிக்க முடியுமா? ஓகே ஓகே ஓகே. சோ நாமினேஷன்ல யாரு டாப் போட் வாங்கியிருக்கா சொல்லுங்க. தி டாப் பொசிஷன் மஞ்சரி தாமா. லாஸ்ட் 2 வாரமா அவங்கதான். முத்து சொல்லிட்டாரு, நான் மஞ்சரி கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க ஆன்டகனிஸ்ட் ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் இந்த வீட்டோட ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அது வந்து ஆண்டனா, ஆமா ஆண்டனா அது மாதிரிலாம் போயிட்டாங்க. தீபக் வந்து கரெக்டா புடிச்சு ஆன்டகனிஸ்ட் கரெக்டா கண்டுபிடிச்சு அப்படின்னா ஒரு வில்லி, இந்த பிக் பாஸ் வில்லி, அதுவா அப்படியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ மஞ்சரி தான் மஞ்சரி தான் டாக் ஆஃப் தி எபிசோட மாறிட்டாங்களா? மஞ்சரி தானே அவங்கள வந்து ஒரு பெரிய ஆளா நினைக்கிறாங்களா? என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? மஞ்சரி அவர்கள் வந்து பேசிக்கலா இந்த வீட்டுல வந்து ஒரு நெகட்டிவ் கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரியும், அதாவது பேசிக்கலா வந்து எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க நம்புறாங்க. பாசிட்டிவோ நெகட்டிவோ நான் இருக்கேன்னு தெரியுது. எப்படி வந்து ஜாக்லின் வந்து நேற்று ரயானுக்கு வந்து கெட்ட பேர் அப்படின்னு இருந்தோன்னே, பேர்ல என்னையா நல்ல பேர் கெட்ட பேர், ஏதோ ஒரு பேர் வாங்குறல, பேர் வாங்குனாதான் கோவா டீமுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லார்ல, அந்த மாதிரி. இந்த ஓபன் நாமினேஷன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்தது அத பத்தி சொல்லுங்க. நேருக்கு நேர் மோதல். நாமினேஷன்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். அதுல வந்து இந்த விஜய் விஷால் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்த மாதிரி சவுண்ட் இருக்காங்கல்ல, சவுண்டு, நம்ம சவுண்ட் என்னவா, சவுண்டு இல்லைன்னா அந்த கோவா கேங்கே செதஞ்சிரும், சவுண்டுக்கு வர்ற சப்போர்ட்ல தான் அந்த கோவா கேங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு விஷால் சொல்றாரு. ஆனா இதே விஷால் சவுண்ட் எல்லாம் ஒரு 6 இல்லைன்னு சொன்னார். அது 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரத்துல. இப்ப சவுண்ட் வெளில அதிகமா கேட்கறதுனால விஷாலுக்கு லைட்டா ஆட்டம் கண்டுபிடிச்சு. ஆமா, விஷாலுக்கு தோணி இருக்கும், நான் தர்ஷிகா பக்கத்துல திரும்பினதுக்கு பதிலா சவுண்ட் பக்கமே திரும்பி இருக்கலாமோ, ஆடியன்ஸுக்கு இவ்வளவு தூரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தப்புன்னு திரும்பி பார்த்தா விஷால் சௌந்தர்யாவோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் காட்டுறாங்க ஒரு மொமெண்ட்ல. இதை வர ஒரு மீம்ல ஒன்று வந்துச்சு கிச்சன் ஏரியால. போன வாரம் கிச்சன் ஏரியால பாத்திரம் கழுவும் போது விஷால் வந்து சௌந்தர்யா கண்ணுல இருக்கிற மைய தொடச்சு விட, அந்த கண்ணாடியில இருந்து க்ளோஸ் அப்ல பார்த்தா தர்ஷிகா முகத்தை காட்டுறாங்க. அந்த ரமணா படத்தோடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து 2த்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சாங்கப்பா. நல்லா இருந்துச்சு, அருமையா பண்றாங்க. இந்த வாட்டி சோசியல் மீடியால எடிட் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஷோல என்ன சார் குறும்படம் போடுறது, நாங்க போடுறோம் குறும்படம், டெய்லி ஒரு 10 பேர் குறும்படம் போடுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலி இந்த கேப்டன்சி டாஸ்க் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு டாஸ்க். நம்பர் போர்ட்லாம் வைக்கிறேன், அதை டிவில காட்டுவேன், அந்த நம்பர் பிளேட் எடுத்துட்டு போய் நீங்க எடுத்து வரணும், யார் அதிகமா எடுத்து வராங்களோ அவங்க வின்னர் அப்படின்னு வைக்கும்போது ரொம்ப கிரியேட்டிவ்மா. இந்த கோயில்ல போய் தேங்காய் உடைச்சு சதரண தேங்காய் எங்கெல்லாம் போச்சுன்னு எடுத்து இருக்கிற மாதிரி ரொம்ப கிரியேட்டிவா வச்சிருந்தாங்க. ஜெஃப்ரி விட்டு கொடுத்தாரா இல்ல கேப்டன் ஆயிட்டாரா? விட்டு கொடுக்கணும் எங்கேயாவது நினைச்சாரு நினைக்கிறீங்களா? இல்ல, ஜெஃப்ரி வந்து பேசிக்கலி வந்து விட்டெல்லாம் கொடுக்கல, அவர் ஆடினாரு. அந்த 5-5 டஃப் ஆச்சு. சாத்னா கடைசியா எடுக்க போகும்போது ஜெஃப்ரி டப்பான்னு குடிஞ்சு டப்புன்னு எடுத்துட்டு வந்துட்டார். சாத்னா வெயிட்டிங்ல இருக்கும்போது ஜெஃப்ரி டப்பான் சாத்னா எடுக்க போகும்போது டப்புன்னு ஜெஃப்ரி வந்து அதை புடிங்கிட்டு வந்துட்டார். பிக் பாஸ்கே ஷாக்கு, சௌந்தர்யாக்கு வெளியில ஒரு பூரிப்பு, ஒரு கேப்டன் அப்படின்னு வந்து ஒரு பூரிப்பு ஆயிடுச்சு சௌந்தர்யா. சௌந்தர்யா கேப்டன் இருந்தா கூட இவ்வளவு பூரிப்பு இருந்திருக்காது. ஜெஃப்ரி கேப்டன் ஆனாலும் சௌந்தர்யாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்மால ஒருத்த கேப்டன் ஆயிட்டாண்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதான் சார் நட்பு. அண்ட் இந்த ஹவுஸ்ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10 வாரம் ஆயிடுச்சா? 9 வாரமா 10 வாரமா ஆயிடுச்சு. 9 வாரம் ஆயிடுச்சுமா.
9 வாரம் ஆயிடுச்சு. சோ இந்த 9 வாரத்துல 2 வாரம் வந்து ரிப்பீட் கேப்டன். சோ அப்போ பேலன்ஸ் வந்து ஒரு 7 பேர் கேப்டன் ஆயிருப்பாங்களா? இது வரைக்கும் 7 மெம்பர்ஸ் கேப்டன் ஆயிருப்பாங்க. இந்த 6 பேர்ல இல்லாத ஒரு 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 ஆறாவரம் ஒரு ஜோஷ் வந்துட்டு ஜெஃப்ரி கேப்டன் ஆகும் போது ஹவுஸ்குள்ள பார்க்க முடிஞ்சது. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஜெஃப்ரி கேப்டன் ஜெஃப்ரி கேப்டன் கிடையாது, கோவா கேங்கே கேப்டன். உங்களுக்கு ஒரு 5 பேர் ஒரு கேப்டன் ஆகிற மாதிரி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஜெஃப்ரி வந்து பேசிக்கலி பினாமி, ஆட்சி வந்து கோவா கேங் தான் நடத்துது. இப்ப பின்னாடி யார் ஹெட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஒரு பக்கமும் இழுப்பாங்க. ஜெஃப்ரி ஆனா கடைசியில அதை நானதான் முடிவு பண்ணேன்னு சொல்லுவாப்ல. இன்னைக்கு சொன்ன மாதிரி சௌந்தர்யா வந்து அந்த நைட்டு எல்லாம் சொல்லுச்சு, யோசிச்சேன், நீ விட்டு கொடுத்தா நினைச்சியம்மா அப்படின்னு ஜாக்லின் சொல்ல. இல்ல இல்ல நிறைய யோசனைகள். அப்புறம் பார்த்தேன், அப்புறம் நானே எடுத்துட்டேன். அது சவுண்டுக்காக எடுக்கல, இருந்தாலும் சவுண்டு சொன்னதும் லைட்டா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு ஒரு உருட்டாப்ல தம்பி, நல்லா இருந்துச்சு அந்த உருட்டு. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க இல்லையா? வாங்க நீங்களும் இதுல இருந்தீங்கல்ல, வாங்க உங்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி சாச்சனாக்கு இந்த வாரம் ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன்ஷிப் கொடுத்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. அதையும் முத்துதான் வந்து இனிஷியேட் பண்ணது. ஃபர்ஸ்ட் பவித்ரா பேரை கேட்கும் போது யாருன்னு, அடுத்த பேரே சாச்சனா பேரை முத்து உள்ள கொண்டு வந்து சாச்சனாக்கு அன்ன போஸ்டா சாச்சனாவை கேப்டன் ஆக்கிய தருணமா அதை நான் பாக்குறேன். ஆனா இந்த வாட்டி சாச்சனா தோறதுக்கு அப்புறம் அழகல. ஓகே, சோ அதான் அவங்க அக்செப்ட் பண்ண பழகிட்டாங்களே சார். இப்போ அவங்க முன்னாடி மாதிரி கிடையாது, பெஸ்ட் பெர்ஃபார்மர். எஸ். இப்ப சாச்சனாவுடைய தாட் ப்ராசஸ்லாம் என்னன்னா, இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் ஜெஃப்ரிக்கு, கேப்டனும் ஜெஃப்ரிக்குனா ஜெஃப்ரிக்கு எதுக்கு 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு பவர் எல்லாம் போச்சு, அதை நம்மளுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பிக் பாஸ் கொடுப்பாரா? அது என்ன பர்கரா இல்லைன்னா அது என்ன 5 ஸ்டார் சாக்லேட்டா? இவங்க கேட்கும் போது உடனே கொடுத்தாரு. அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதுக்கு ஒரு மரியாதை இல்ல. இல்ல அதையும் ஜெஃப்ரி கிட்ட கேட்டு இது யாரு கொடுக்கலாம் அப்படின்னா சாச்சனான்னு ஜெஃப்ரி, அவர் ரெடியா இருக்கா விஷயத்துல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. பார்த்தா வைஸ் கேப்டனாகவே சாச்சனா கொடுக்குறாங்க. இவ்வளவு வாரம் இல்லாம இந்த வாரம் தான் இந்த போல் வைக்கணுமா, அந்த போல்ல சாச்சனா வரணுமா, என்னென்ன செய்யறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு. அட் லாஸ்ட் அவங்க ஒரு கண்டென்ட் எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யறாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணா வச்சு கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு. இப்ப நாமினேஷன், இப்ப டைரக்ட் நாமினேஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இந்த டைரக்ட் நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா அருண் வந்து மஞ்சரியும் முத்துவையும் சொல்றாரு. ஒரு தடவை கூட நான் பண்ணதில்லை முத்துவ, நான் இன்னைக்குதான் முத்துவ பண்றேன்றாப்ல மஞ்சரி கிட்ட. அப்படியா? நீங்க வெளில போய் அதை பாப்பீங்கன்றாப்ல. இல்ல ஏங்க பண்ணிருக்காருங்க அவரு. அதுதான் நானும் சொல்றேன், நானே ஷாக் ஆயிட்டேன். இது எவ்வளவு பெரிய உருட்டா இருக்கு அருண் பண்ணதுன்றது எனக்கு தெரியல. ஏன் இந்த உருட்டாரு மஞ்சரி கிட்ட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, ஆமா கிட்டத்தட்ட ஆமாங்க, வெளில போய் பாருங்க. அது முத்துவ பேசினதே இல்லை. எனக்கு முத்துக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் முத்துவ நாமினேட் எல்லாம் பண்ணது கிடையாது. இன்னைக்கு பண்ணணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா சாச்சனா வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா முத்து சொல்லி கொடுத்துதான் பேசுற மாதிரி இருக்கு. சாச்சனாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணி முத்துவுடைய மேனிபுலேஷன் தான் சாச்சனா கிட்ட வருது அப்படின்றாப்ல அருண் இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல. அடுத்து வந்து அன்ஷிதா வந்து மஞ்சரியையும் ரயனையும் நாமினேட் பண்றாங்க. ரயனை வந்து ஜாக்கோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. அன்ஷிதாக்கு வந்து இப்ப ஜாக்க டைரக்டா சொல்ல முடியாது, ஏன்னா சேர்ந்துட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க, உருண்டாங்க. ஆனா ஜாக்க அடிக்கணும், அதுக்கு ரயனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ரயனை தூக்கிட்டு வந்து ஜாக்கோட கண்ட்ரோல்ல இருக்காருப்பா இந்த ரயனு, சொந்த மூளையே யூஸ் பண்ண மாட்டாப்ல அப்படின்றான். அதுக்கப்புறம் முத்து வராப்ல. முத்துவுடைய நாமினேஷன்ல எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு. ஏன்னா பவித்ராவையும் ரயனையும் சொன்னாப்ல. ரயன் வந்து அவருடைய தனிப்பட்ட கேம் ஆடல. பவித்ரா வந்து எதையுமே வந்து டைரக்டா மூஞ்சிக்கு நேரா சொல்ல மாட்டாங்க, பின்னாடி போய் ஒரு 10 இடத்துல குழுக்களா பேசுறாங்களே தவிர இங்க வந்து எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த பாயிண்ட் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு 2 பாயிண்ட் வச்சாங்க. ஓகே, பவித்ராவை பத்தி நீங்க இத ஃபீல் பண்றீங்களா? இந்த விஷயத்தை முன்னாடி பேச மாட்டாங்க, பின்னாடி இல்ல பவித்ரா முன்னாடி பேச நிறைய ஹெசிடேட் பண்றாங்க, பட் பின்னாடி வந்து நிறைய பேரோட பேசும்போது ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இப்ப ஆனந்தி கூட ஒரு டிஸ்கஷன்ல உட்காரும் போதோ, தர்ஷிகா பத்தி விஷாலை பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதையே டைரக்டா செய்ய மாட்டீங்கன்னா தெரியல.
ஓ இது கேமரால காட்டுவாங்க இல்ல அத கேமரால காட்டுவாங்க, இதை கேமரால காட்ட மாட்டாங்களான்னு நம்புறாங்களா என்னவோ ஏதோ. இன்னும் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியல. 64 கேமராலே 64 விஷயத்தையும் காட்டுறாங்கடா அப்படின்றது அவங்களுக்கு எப்ப புரிய வரும்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து சவுண்டோடைய நாமினேஷன்லயும் எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. சவுண்ட் இஸ் பெர்ஃபார்மிங் வெல் அப்படின்ற மாதிரி இப்ப கொஞ்சம் மேல போயிட்டு இருக்காங்க. இந்த கிராஃப் சவுண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனந்தி வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, ஆனந்தியை வந்து எல்லா இடத்துலயும் போய் மண்டை கழுவுறாங்க அப்படின்ற பாயிண்ட வந்து சவுண்ட் சைட்ல வைக்கிறாங்க. அதுதான் நம்ம ஆனந்தியை பத்தி வெளியில வர்ற பேச்சுகள். சோ எக்ஸாக்டா சவுண்ட் சொல்ற போது நல்லா இருந்துச்சு. அண்ட் பவித்ராவையும் இதேதான் சொன்னாங்க, டைரக்டா சொல்ல மாட்டாங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்றாங்க. இப்ப பவித்ராவை நாமினேட் பண்ண 2 பேர்னா அது முத்துவும் சவுண்டும் தான். இது ஒரு டிஸ்கஷன் அதுக்கு பின்னாடி வரும். அது இன்னும் ஃபன்னா இருந்துச்சு. மறுபடியும் ரயன் உள்ள வருவாரு, அது வர கோவா டீம் உடைய வேலைக்கு வரும். ஓகேவா? அடுத்து வந்து தீபக் வந்து இந்த மஞ்சரி அவர்களுக்கு நோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மறுபடியும் போயிட்டார். இந்த போன கேப்டன் டாஸ்க்ல போய் மஞ்சரி இழுத்து இப்ப ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்ல அப்படின்னா ரயான் குடிச்சு அமுக்குனதுக்கும் முத்துக்குமரன் அமுக்குனதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. விஜய் சேதுபதி குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பண்ணாரு. அது பேர் என்னவா இருக்கும்? அதான் சார், இங்க வந்து நாமினேட் பண்றவங்க எல்லாருமே முக்காவாசி வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி நாமினேட் பண்றது கிடையாது. பர்சனலா அவங்களுக்கு இருக்கிற வெஞ்சன்ஸ் வச்சுதான் நாமினேஷனே பண்றாங்க. சோ ஒரு நாமினேஷன்ன்றது எப்படி பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நியாயமான நாமினேஷன்னா எதை பேஸ் பண்ணி பண்ணணும்? இப்ப நாமினேஷன் அப்படின்றது அவங்களுடைய பர்சனல் பேக்கேஜை ஓரம் வச்சுட்டு இந்த கேமுக்கு இவங்க தேவை இல்லைன்றத அவங்க யோசிச்சு பண்ணணும். அதாவது இந்த கேமுக்கு கொஞ்சமாவது கான்ட்ரிபியூட் பண்றவங்களை கூட அவங்க வெளில அனுப்பிட்டு சும்மா இருக்கிறவங்களை கூடவே கூட்டு லாஸ்ட் வரைக்கும் கூட்டு போறதுல என்ன பிரயோஜனம்? ரஞ்சித் வந்து மஞ்சரியை பத்தி சொல்லணும், ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் அடிச்சுட்டாங்க மஞ்சரி நம்மளும் அடிப்போம் அப்படின்னு மஞ்சரி நிக்க வச்சுட்டு, நீங்க செய்யற ஒண்ணு கண்ணா அந்த நீங்க பண்றதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல தங்கம், அது வந்து என்ன ப்ராப்ளம்னா என் மனசை பாதிக்குது தங்கம். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த பொண்ணு சவுண்ட் விடுது, ஒரு மாதிரி எனக்கு தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது கண்ணா. இப்படியே தூக்கத்துல கூட நினைக்கிறாரு. ஐயா நீங்க பிக் பாஸ்ல இருக்கிறதே நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுதுயா, கிளம்பி வந்துருங்கய்யா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா வாழ்க்கையில எனக்கு நிறைய பொறுமை இருக்கும்னா அது ரஞ்சித் சார் இன்டர்வியூ எடுக்கும் போதுதான் இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்ப ரொம்ப ஆழமா நான் நம்புறேன். நேற்று இப்படிதான் இந்த பிராக்டிஸ் ஓரளவுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னுடைய பப்பி குட்டி கிட்ட பிராக்டிஸ் பண்ண அதை என்ன குலைச்சிட்டு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வரல, கால இருந்து ஃபுல்லா வரவே இல்லை. ரஞ்சித் அப்புறம் ஆனந்திய ஒண்ணு சொன்னாரு, சின்ன விஷயத்துக்கு கூட அப்படின்னு இருந்தாரு. சரி ஓகே, சின்ன விஷயத்துக்கு கூட குழுவா பேசி பெருசாக்கி பூகம்பமாக்கி வெடிக்கிறாங்க, ஓகே தட் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யா வந்தாரு. ரஞ்சித் சார் நீங்க பூசி முழுகுறீங்க சார், ஒரு நத்த சார் இந்த வீட்டுல நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க சார், பூசி முழுகுறீங்க சார். ஐயா சத்யா அவர்களே என்ன பண்ணிட்டீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ். ஆமா டெஃபினெட்லி. அதுவும் இந்த வீக்கெண்ட் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி நடப்பு. வீட்டுக்குள்ள தப்பிச்சதுனால நாங்க ஓகே ஒத்துக்கணும் அப்படிதானே அப்படின்ற மாதிரி. இந்த வீக்கெண்ட் எபிசோட்க்கு அப்புறமா சத்யாவுடைய ஒரு ஒரு வே ஆஃப் பிஹேவிங் அந்த அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. இல்ல அந்த பட்ட பேர் வைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு குஜால் சைடாரு. இனிமே எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் வைக்கலாம், நேம் காலிங் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஜாலியா பண்ணா வச்சு அதுல நம்ம வீட்டுல இருக்கோம்னு காட்டலாம். ஏன்னா அது ஆக்சுவலா மஞ்சரி வந்து சொல்லும் போது மஞ்சரி சொல்லுவாங்க, தனியா உங்களுக்கு ஒப்பீனியன் கிடையாது, கும்பலோட கோவிந்தாவா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்யாவை சொல்லும் போது அதுதான் என் கேம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போறாரு. அந்த மனசு இருக்கே, அந்த மனசு அதுதான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சவுண்ட வந்து அவங்க போனாங்க, சவுண்டையும் நாமினேட் பண்ணாங்க மஞ்சரி. இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. அந்த விஷால் முத்துவையும் ஆனந்தியும் நாமினேட் பண்ணாரு. இதுல என்ன ஒரு பார்வைன்னா, முத்துவை எப்பவும் நாமினேட் பண்றதா, ஆனா அவருக்கு ஜாக்லினை நாமினேட் பண்ணணும்னு ஆசை. ஆனா ஜாக்லினை நாமினேட் பண்ணி கோவாக எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இல்லாமல் போய்விட்டது விஜய் விஷால். ஏன்னா ஜாக்லினை தான் கடைசியா ரொம்ப நாளா அவர் நாமினேட் பண்ணிட்டே வர. இந்த ஓப்பன் நாமினேஷன் வரும்போது மட்டும் மனுஷன் பம்பிடுவாப்ல. இதை ஒரு 4 செவத்துக்குள்ள எது பேசினாலும் அவருக்கு ஜாக்லினை தவிர வேற பேரே வர விஜய் விஷால். நம்மளால அதை உணர முடியும். ஓப்பன் நாமினேஷன் வந்தா நல்லவராயிரு உடனே என்ன பேசிக்கலி அப்படின்னாரு. இது நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்கிறதுனே தெரியல. முத்துவை இண்டிவிஜுவல் பிளேயர் இல்லையா,
சொல்றது யாரு? நம்ம தர்சிகா. அப்பெல்லாம் கை தட்டாதீங்க, அவங்களால கை தட்ட முடியாது. ஒரு கையில காயம் இருக்கு, அதுல விஷால் தரவன கிரீம் இருக்கு. இன்னுமா காயல? அது காதல் என்னைக்கு காயாதுங்க. இந்த groceries பத்தி சொல்லுங்க. grocery ஷாப்பிங், அந்த ஷாப்பிங் அதுக்கெல்லாம் அருமையான டாஸ்க் கொடுத்தாங்க. நம்ம இதுக்கு வந்துருவோம். மொத்தம் ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து அருண், விஷால், அன்சிதா, ஜெஃப்ரியை யாரும் நாமினேட் பண்ணல. ஜெஃப்ரி வந்து பேசிக்கலி கேப்டன், அதனால விட்டுருவோம். பட் அருணையும் யாரும் நாமினேட் பண்ணல, விஷாலையும் யாரும் நாமினேட் பண்ணல, அன்சிதாவையும் யாரும் நாமினேட் பண்ணல. அதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஓட்டுகள் கூட விழல. சரி, இந்த வாரம் நீங்க தலைவன் மற்றும் தலைவியா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் யார்? நான் தலைவனா சத்யாவையும் தலைவியா ஆனந்தியும் செலக்ட் பண்றேன். அண்ட் இன்னைக்கு கண்டென்ட்ல ஒன்னும் ஓஹோ ஆகான்னு இல்ல. மஞ்சரியும் அருணும் கடைசியாக பேசி நான் முத்துவை நாமினேட் பண்ணல அப்படின்றதும், மஞ்சரி வந்து அருண் உங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இல்ல பார்த்துங்க அருண் அப்படின்ற மாதிரி மஞ்சரி கொஞ்சம் அருண் கிட்ட பம்பினதும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. நன்றி, வணக்கம் மக்களே. எஸ், நன்றி, வணக்கம். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.